வணக்கம். இங்கிலீஷ் பேசலாம், ஹேண்ட் ரைட்டிங் எழுதலாம் என்ற யூடியூப்பின் மூலமாக நாங்கள் உங்களுக்கு ஆங்கிலம் பற்றிய பாட வகுப்பு எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்று பார்ட் ஆஃப் ஸ்பீச்சில் உள்ள ஒன்று வந்து அட்ஜெக்டிவ். இந்த அட்ஜெக்டிவ் என்பது நம்ம பார்க்குறோம். அதில் நவுன் என்னென்ன அப்படின்ட்டு நம்ம வரிசையாக பார்த்தோம். நவுன், அட்ஜெக்டிவ், வேர்பு, அட்வெர்பு, ப்ரிப்போசிஷன், கன்ஜெக்ஷன், இன்டர்ஜெக்ஷன். இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் மொத்தம் ஒரு 7-8 வகைகள் இருக்குது. அந்த 8லேயும் ஒன்று நவுன்னா என்ன அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். இப்போ நம்ம அட்ஜெக்டிவ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த அட்ஜெக்டிவ் எங்கெங்கெல்லாம் ஒரு வாக்கியத்தில் பயன்படுத்தப்படுது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஒரு நவுன் என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். நவுன்னா ஒரு பெயர் சொல், பொருள்களின் பெயர், நபர்களின் பெயர், ஊரின் பெயர், இடத்தின் பெயர், இந்த மாதிரி பெயர்களையே குறிக்கும் போது அந்த பெயர்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன், அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனை கொடுக்கறதுக்காக வர்றது தான் அட்ஜெக்டிவ் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ தமிழில் வந்து அட்ஜெக்டிவ்க்கு என்ன சொல்கிறோம்னா பெயர் உரிச்சொல் அப்படிங்கிறோம். அப்போ நவுனுக்கு தமிழில் என்ன சொல்கிறோம்? பெயர் சொல் அப்படின்னு சொல்கிறோம். அதே அட்ஜெக்டிவை பெயர் உரிச்சொல் அப்படிங்கிறோம். வாட் இஸ் எ நவுன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கான விளக்கம் என்ன கொடுத்தோமோ அதே மாதிரி வாட் இஸ் அன் அட்ஜெக்டிவ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அன் அட்ஜெக்டிவ் அப்படின்னா என்ன? A word. An adjective is a word used to add something to the meaning of a noun or pronoun. ஒரு நவுனுக்கோ அல்லது இன்னொரு ப்ரோனவுனுக்கோ அதோடைய பொருளுக்கு ஏதாவது ஒன்று விளக்கம் தருவதற்காக பயன்படுத்தப்படும் ஒரு வார்த்தை தான் நவுன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். உதாரணத்தின் மூலமாக நம்ம இப்போ சொன்னால் புரியும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு நபரை பற்றி நம்ம ஒரு விளக்கம் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த இதுதான் வந்து அப்போ உதாரணம், ஹீ இஸ் ஏ கிளவர் பாய் அப்படின்னா ஒரு பையன் அறிவான பையனாக இருக்கிறான் அப்படிங்கும்போது அந்த பையனுக்கான ஒரு அதிகபட்ச தகவல்களை அதிகமாக கொடுக்குற ஒரு வார்த்தை தான் அட்ஜெக்டிவ். இந்த இடத்துல கிளவர் என்பது ஒரு அட்ஜெக்டிவாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இதுக்கு பேர் டிஸ்கிரிப்டிவ் அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ்லேயே ஒரு 4-5 வகைகள் இருக்குது. டிஸ்கிரிப்டிவ் அட்ஜெக்டிவ், டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ், அண்ட் தென் வந்து குவான்டிட்டி அட்ஜெக்டிவ். குவான்டிட்டி அட்ஜெக்டிவில் நியூமரல் அட்ஜெக்டிவ், குவான்டிட்டி அட்ஜெக்டிவ் அப்படின்னு டூ டைப் ஆஃப் இருக்குது. இப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்க்கும்போது இது முதல்ல பார்த்தது வந்து டிஸ்கிரிப்டிவ் அட்ஜெக்டிவ். ஒரு பையனை பற்றி நம்ம விளக்கம் கொடுக்குறோம். ஒரு பையன் இருக்கான், அந்த பையனை வந்து அறிவார்ந்த பையன், ஹீ இஸ் எ கிளவர் பாய், ஹீ இஸ் எ பிரில்லியன்ட் பாய் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி அதே மாதிரி ஒரு பொருளை பற்றி நம்ம சொல்லும்போது த ரோஸ் இஸ் எ பியூட்டிஃபுல் ஃப்ளவர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு பொருளை பற்றி அதிகபட்ச தகவல்களை சொல்கிறது தான் இந்த அட்ஜெக்டிவோடைய வேலை. சரிங்களா? அடுத்தபடியாக டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ்ங்கிறோம். டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு அந்த பையனை பற்றி உனக்கு தெரியுமா, அந்த பையனை உனக்கு தெரியாதா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். டோன்ட் யூ நோ தட் பாய் அப்படின்னு சொல்கிறோம். எஸ், ஐ டோன்ட் நோ தட் பாய் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அந்த தட் என்ற வேர்டுங்கிறது அந்த பையனை பற்றின ஒரு குறிப்பிட்டு சொல்வதற்கு பயன்படக்கூடிய ஒரு அட்ஜெக்டிவ் தான். அப்போ குறிப்பிட்ட அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். இது 2ஆச்சு. அடுத்தது 3வது நியூமரல் அட்ஜெக்டிவ் அப்படிங்கிறோம். எத்தனை பொருள்கள் இருக்குது, எத்தனை நபர்கள் இருக்காங்க, அப்போ ஒரு ஒரு நவுனில் எத்தனை எண்ணிக்கை அப்படிங்கிறத சொல்கிறதுக்கான ஒரு அட்ஜெக்டிவ் தான் நியூமரல் அட்ஜெக்டிவ். அப்போ உதாரணம் மூலமாக நம்ம பார்க்குற பாருங்க, நீ எத்தனை மாம்பழங்கள் என்கிட்ட கொடுத்த அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஹவு மெனி மேங்கோஸ் டிட் யூ கிவ் மீ அப்படின்னு சொல்கிறோம். ஹீ கேவ் மீ 5 மேங்கோஸ். அப்போ இந்த மேங்கோவுக்கு நான் அதிகபட்ச தகவல்களை சொல்கிறது தான் ஹவு மெனி. அப்போ 5 மேங்கோஸ். 5 என்பது ஒரு நியூமரல் அட்ஜெக்டிவாக இருக்குது. சரி, இது மட்டும் தானா? அடிஷ்னலாக இன்னொன்று என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அளவுகள் பற்றினது. இப்போ ஏன்னா தயாராகிட்டீங்களா, எவ்வளோ நேரம் ஆகும் தயாராகிறதுக்கு அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கும்போது அதுக்கான விடையாக வர்றது தான் இந்த அளவு பற்றின ஒரு அட்ஜெக்டிவ். இப்போ உதாரணத்துக்கு ஹவு லாங் டைம் இஸ் ஆர் ஃபார் ப்ரிப்பரேஷன் அல்லது ஹவு மச் டைம் இஸ் ஆர் ஃபார் ப்ரிப்பரேஷன், தயாராகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தேர் இஸ் லிட்டில் டைம் ஃபார் ப்ரிப்பரேஷன். அப்போ இந்த டைமுக்குன்றது ஒரு நவுனு, அந்த நவுனை எக்ஸ்பிளனேஷன் பண்ணுறதுக்காக வந்தது தான் லிட்டில். அப்போ இந்த லிட்டில் என்ற வேர்டு ஒரு அளவை பற்றின ஒரு அட்ஜெக்டிவாக இருக்கிறதுனால இது அளவு அட்ஜெக்டிவ் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி அட்ஜெக்டிவோட வகைகள் டிஸ்கிரிப்டிவ், டெமான்ஸ்ட்ரேட்டிவ், தென் வந்து நியூமரல் அட்ஜெக்டிவ் அப்படின்னு அட்ஜெக்டிவோடைய வகைகள் நீண்டிகிட்டே போகும். இதில் முக்கியமான விஷயங்களை மட்டும் நம்ம இப்போ பார்த்துருக்கோம். அடுத்தடுத்த வகுப்புகளில் இன்னும் அட்ஜெக்டிவ் பற்றின விவரங்களை பார்க்கலாம். இதோட நம்ம முடிச்சுக்கிறோம். எங்களுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்து அனைவருக்கும் மாணவர்களுக்கு பயனுள்ள வகையில் ஷேர் செய்யுமாறு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.